சொன்னதுக்கு அப்புறம் சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வராதுன்னு எங்ககிட்ட சொன்னாங்க. இப்போ வந்து இடையில வந்து இப்போ அந்த பொண்ணு கூட தான் அவங்க பேச்சுவார்த்தையா இருக்காங்க. ஒரு போன போன வருஷத்துல ஒரு சரி, அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணா வாழ்ந்தீங்க. ஒண்ணா வாழ்ந்தோம் மேடம். ஒண்ணா வாழும் போது ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் என்னை எல்லாம் ரொம்ப அடிச்சுட்டாங்க. என்னை ரொம்ப ஒரு மாப்பு கட்டையெல்லாம் போட்டு என்னை அடிச்சுட்டு காயெல்லாம் படுத்திட்டு அப்புறம் 1 மாசம் அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அத்தை எல்லாரும் வந்து பேசி விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட பேசாமல் இருந்தால் கரெக்டாக இருப்பாங்க மேடம். அவங்க அம்மா கிட்ட அவங்க தங்கச்சிங்கிட்ட பேசினாங்கன்னா அந்த வேலையை அவங்க காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, கோளாறு காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போவுமே இடையில விட்டுட்டு போய் 4 மாசமா வரவே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் சாப்பிட்டோமா சாப்பிடலையா, 3 லட்ச ரூபா கடனை வாங்கி விட்டுட்டு போயிட்டா, எங்கள் நகையெல்லாம் வச்சுட்டேன். உங்கள் வீட்டில் வந்து 1 ரூபா கூட செலவு பண்ணல. அன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு பிச்சை இருந்தேன். இப்போவும் நான் கஷ்டம் படுறேன். என்னோட நகையெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். நான் எதுவுமே கேட்டுக்கல. ஏன் ஓடுறேன்னு தான் கேட்குறேன். நான் சொல்லாம கொல்லாம ஓடிடுறது, வேலை மேலேருந்து ஓடிடுறது. எங்க ஓடுறாரு? அவங்க அம்மா வீட்டுக்கு. அவங்க அம்மா வீட்டுக்கு நான் போய் கேட்க போனால் என்னை அடிக்கிறாங்க மேடம்.